ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களோட அளவு பீட் ப்ரேஸ்லெட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் அது கரெக்டான அளவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறது, கரெக்டான அளவில் பண்ணிவிடுவோமா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த பீடு வந்து 65 ருபீஸ் ஒரு சரம். என்னோடய கை வளையல் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வளையலை சுற்றி எவ்வளோ தூரம் சுற்றி வருதோ அத்தனை பீடு தான் நம்மளோட கை அளவு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக லூஸ் வேணும்னா ஒரு 2 பீடு சேர்த்துக்கலாம். இல்லை கரெக்டான அளவு இருந்தால் போதும்னா இந்த அளவே உங்களுக்கு போதுமானது. கரெக்டாக 22 பீடு வருது. அப்புறம் ஒரு சின்ன நடுவில் ஒரு ஹார்ட் சிம்பிள் வச்சு ஒரு பீடு, இந்த சைடு ஒரு சாமு, இந்த சைடு ஒரு செயின் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அதே சேம் பீடு. அதுக்கு வந்து அந்த பின்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பின்னு ஒன்று. இவ்வளோ தான் நம்மளோட டிசைனு. இது மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே இந்த பீடு தான் பண்ண போகிறோம், இல்லை இதை தான் செய்ய போகிறோன்றப்போ நீங்கள் வந்து அது மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த லைன் வரும். எல்லாத்தையும் கொட்டிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்காது. அது மாதிரி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு பீடாக நான் கோத்துக்கிறேன். இது 0.8 எலாஸ்டிக்கு. நான் வந்து அடுத்தடுத்தது வந்து 2 பீடு கோக்கிறதுலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இல்லை அடுத்த டிசைன் போடும்போதும் இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். மொத்தமாக இந்த சைடு 11, அந்த சைடு 11. சென்டரில் வந்து நம்ம இந்த ஹார்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக் இது தான். ஆனால் இது மாதிரி நிறையா வந்து நமக்கு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சென்டரில் வந்து அந்த கலர் இருக்கும், சுற்றி வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும், சென்டரில் வந்து ஹார்ட் ஷேப்பில் அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும். நான் வந்து போன வீடியோவில் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த வீடியோஸில் அதை நான் காமிச்சிருப்பேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 பீடு கிட்ட அதில் இருந்துச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதனுடைய லுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 சைடும் கோத்துக்கிட்டேன். இப்போது அதில் நாட் போட போகிறேன். நாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 முடிச்சு மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலே போடுறது ஒரு 3 முடிச்சு உள்ளே வர மாதிரி, அதாவது ரொட்டேட்டடாக 3 வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். நானே வீடியோ எடுத்து நானேவே எடிட் பண்ணி நானே செஞ்சு போடுறதுனால என்னால் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கரெக்டாக க்ளோஸ்அப்பில் என்னால் காமிக்க முடியல. ஏன்னா இந்த வேலையும் செஞ்சால் அதுலேயும் செய்ய முடியல. அதனால் முடிஞ்ச மட்டும் நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அதை நல்லா நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது கைட்டிட்டு வந்துருமோன்னு டவுட்டு வந்துச்சுன்னா நீங்கள் B7000 கேள்விப்பட்டிருப்பீங்க கம்மு, அந்த க்ளூ இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த இடத்துட்ட அப்ளை பண்ணிக்கலாம். கைக்குள்ளே நான் போட்டு பார்த்தேன், கரெக்டாக டைட்டாக இருக்குது. கொஞ்சம் 2 தடவை போட்டு எடுக்கும்போது அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அந்த இடத்துக்கிட்ட சாம் எந்த இடத்துட்ட வேணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹார்ட் பக்கத்துலேயே தேவைப்பட்டதுனால அந்த இடத்துக்கிட்ட ஒரு ரவுண்டு இது வச்சு நான் பின் பண்ணி அதை தொங்க விட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன செயின், ரொம்ப தூரம் இல்லை, கரெக்டாக ஒரு 9 லைன் இருக்கும். அந்த சின்ன செயினை வந்து அதில் கீழே இருக்க பீடில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த செயினை அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரவுண்டு வளையம் வச்சு அதை உள்ளே மாட்டி அந்த நம்ம ப்ரேஸ்லெட்டில் மாட்டிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. உங்களுக்கு உங்கள் சைஸில் நீங்கள் பீட் ப்ரேஸ்லெட் பண்ணி போட்டு பார்க்கணுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நான் அடுத்தது வந்து வேறு டிசைனில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெசின் கீ செயின்னு மற்றது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி அதில் வந்து எல்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எடுப்புலேயே நிறைய பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிகினர் லெவலில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதான் மாடல் எப்படி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.